ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் உகாதி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பைப் கிளீனர் வச்சு நம்ம ஃப்ளவர் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் ஃப்ளவர் நம்மளால் ஈஸியாக மேக் பண்ண முடியும். அதை பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்கு கிஃப்டாகவும் இதெல்லாம் பண்ணலாம். கீ செயின், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ், சும்மா ஃப்ளவர் பாட் பண்ணுறது எப்படி, இதில் எத்தனை வெரைட்டிஸ் ஃப்ளவர்ஸ் பண்ணலாம், கீ செயின் பண்ணலாங்கிறத தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ஃப்ளவர் மேக்கிங்கில் இந்த மாதிரி சின்ன ஒரு சிம்பிள் ஃப்ளவர் மேக் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி சின்ன ஃப்ளவர் பண்ணுறதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில். நாளைக்கு வேறு ஃப்ளவர் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஃப்ளவர் நம்ம நிறையா சேர்த்து வச்சு பொக்கே மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளவர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளவர் லீஃப் இதெல்லாம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் எடுத்துட்டு இதை சரி சமமாக எடுத்து சிசரில் கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணிட்டு கட் பண்ண சரி பாதையும் திருப்பி பாதியாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நமக்கு இன்னொரு பீஸும் தேவைப்படும். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம முடிஞ்சது பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4-6 பெட்டல்ஸ் 7 பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணுவோம். அதனால் 2 பைப் கிளீனர் எடுத்து சரி பாகமாக வெட்டி ஒவ்வொரு பீஸையும் திருப்பி ஒரு சரி பாகமாக, அப்படி இல்லைன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்னால் ஒரு 10 சென்டிமீட்டர், எந்த அளவுக்கு நமக்கு 12, எந்த அளவுக்கு நமக்கு பெட்டல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும். இதை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இப்போ இது எப்படி பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற 8 பீஸையும் இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ட்விஸ்ட் பண்ணி இது பண்ணணும். இப்படி மடிக்கிறோம். மடித்து வச்சு இப்படி ஒரு 2 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் எதுக்கு எடுக்கிறோன்னா, நமக்கு பெட்டல்ஸ் எல்லாமே ஒரே ஈவனாக வரணுங்கிறதுக்கு வேண்டி இப்படி எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து இப்படி இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 6-7 பெட்டல்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லீஃப்க்கு ஒரு பைப் கிளீனர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை நம்ம சரி பாகமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. லீஃப்க்கு நம்ம கையோட இந்த அளவு வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, 2 சுற்றுங்க. சுற்றிட்டு பண்ணி இது இருக்கு இல்லையா, இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதை ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு லீஃப் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் 2 லீஃப் இல்லை 3 லீஃப் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு லீஃப் இல்லைன்னா
3 லீஃப் வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணால் போதும். எடுத்தீங்கன்னா சரிங்களா. இப்போ நமக்கு 2 லீஃப் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எல்லோ கலர், அதோட உள்ளே இருக்குள்ள போலன்ஸ், அதுக்கு வேண்டி ஒரு எல்லோ எடுத்துப்போம். சின்னதாக ஒரு எல்லோ பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இப்படி மடிச்சிருங்க. சின்னதாக மடிச்சுக்கோங்க. போலன் உள்ள சின்னதாக இந்த மாதிரி ஃப்ளவருக்கு மடிச்சுட்டு இப்படி சுற்றிடுங்க. சரிங்களா. இப்படி சுற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பெட்டல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, எவ்வளோ 1 2 3 பெட்டல்ஸ் வந்து மொத்தம் நான் இப்போ ஒரு 6 எடுக்க போகிறேன். 6 பெட்டல்ஸ் வச்சு இதில் நம்ம சாதா த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெட்டல்ஸை இப்படி வச்சுருங்க. பெட்டல்ஸ் இப்படி வச்சு டைட்டாக சுற்றுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பெட்டல்ஸ் பக்கத்துலேயே அடுத்த பெட்டல்ஸையும் இப்படி வச்சு நம்ம எத்தனை பெட்டல்ஸ் வைக்கிறோமோ அத்தனை பெட்டலையும் இதுக்கு அடுத்தது மொத்தம் 6னா 6. ஒன்று 2 3 4 5 6 6 பெட்டல்ஸ் வச்சுட்டேன். வச்சுட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு கட் பண்ணிடுங்க. த்ரெட் எல்லாமே கிளியராக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஓரல் டேப் க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துப்போம். அதை எடுத்து இந்த இடத்துலேருந்தே சுற்றணும். அப்படியே சுற்றிட்டு வரணும். இடையில என்ன பண்ணலான்னா, நம்ம லீஃப் ஒன்று இருக்கு இல்லையா, லீஃப் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். எத்தனை லீஃப் அட்டாச் பண்ணுறீங்களோ, எப்படி அட்டாச் பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே டைட்டாக சுற்றிட்டு வந்துடுங்க. அப்படியே சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம லீஃப் கொஞ்சம் விரிச்ச மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளவர் பெட்டல்ஸையும்
விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது எல்லோவாக இருக்கிறதுனால உள்ளே வந்து வேறு ஏதாவது கலர்ஸோடது இதில் ஒரு சின்ன ஒரு போலான் மாதிரி பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ அதுக்கு வச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணுறாலும் இந்த இடத்துல ஸ்டிக் போட்டு கம் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டா நம்ம ஃப்ளவர் ரெடி. பெட்டல்ஸ் மட்டும் நமக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இன்னும் நம்மளோட ஃப்ளவர் ரெடி. நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சு ஈவனாக கட் பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவே வரும். இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம சின்ன சின்ன ஒரு பர்த்டே கிஃப்ட்டுக்கு கூட இந்த மாதிரி ஃப்ளவர் பொக்கேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம். அவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எடுத்து எல்லா ஃப்ளவருக்கும் கட் பண்ணி இது பண்ணது. நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது இன்னும் நல்லா வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஃப்ளவர் பார்க்கலாம்.